அன்பு குழந்தைகளே, அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கடந்த 2-3 வாரமாக அமுதென்று பேர் என்ற தலைப்பிலே திராவிட மொழி குடும்பம், தமிழோவியம், தமிழ் விடுதூது, தொடர் இலக்கணம் போன்ற பகுதியெல்லாம் பார்த்தோம் இல்லையா? முதல் இயல் முடிஞ்சு போச்சு. இப்போது நம்ம 2வது இயலுக்கு போக போகிறோம். 2வது இயல் இயற்கை சுற்றுச்சூழல், அதாவது உயிருக்கு வேர் அப்படிங்கிற தலைப்பில் இதை கொடுத்துருக்காங்க. சரி, 2வது இயல் உயிருக்கு வேறுங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இந்த 2வது இயலை படிக்கிறதுடைய கற்றல் நோக்கங்கள் என்னென்னு பார்த்தா, நீரின் இன்றியமையாமையை உணர்ந்து நீர்நிலைகளை பாதுகாத்தல், கருத்தரங்கில் கருத்துக்களை வெளிப்படுத்த அறிதல், கட்டுரைகள் கதைகளை படித்து கருத்துக்களை சுருக்கியும் விரித்தும் எழுதுதல், இயற்கை அழகை போற்றும் கவிதைகளை படைத்தல், துணை வினைகளை முறையாக பயன்படுத்துதல். இதுதான் இந்த உயிருக்கு வேறுங்கிற இந்த 2வது இயலில் நம்முடைய கற்றல் நோக்கங்களாக அமைந்திருக்கு. சரியா? இன்றைக்கி நம்ம உரைநடை உலகத்தில், சரியா, உரைநடை உலகத்தில் முதல் பாடமாக நீரின்றி அமையாது உலகு என்ன பார்க்க போகிறோம். தலைப்பென்ன? நீரின்றி அமையாது உலகு. இந்த தலைப்பை சொல்லும்போதே இதனுடைய முக்கியத்துவம் தெரியும் இல்லையா? நீர் இல்லை என்றால், தண்ணீர் இல்லை என்றால் இறைவனுக்கு செய்யப்படும் பூஜைகள் கூட இந்த உலகத்தில் என்னது நடைபெறாது இல்லையா? நீரினுடைய அவசியம் நமக்கு தெரியும். இந்த பாடத்துக்குள்ள நுழைகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை யோசிக்கணும் பார். இயற்கை என்பது உயிர்களுக்கு கிடைத்த பெரும் பேறு. உயர்ந்தோங்கிய மலைகள், காடுகள், பசுமை புல்வெளிகள், நீர்நிலைகள், வயல்வெளிகள், பசுமையான தோப்புக்கள் என இயற்கையின் கொடைகள் எனது கணக்கில் அடங்காதவை. அவற்றை உரிய வகையில் பயன்படுத்தியும் பாதுகாத்தும் அடுத்த தலைமுறையினருக்கு அளிப்பது நமது பொறுப்பு. எனவே நீர் மேலாண்மையின் தேவையை உணர்ந்தே ஆக வேண்டிய காலகட்டம் இது. எந்த காலகட்டம்? நீர் மேலாண்மையின் தேவையை உணர்ந்தே ஆக வேண்டிய காலகட்டத்தில் இப்பொழுது நாம் இருக்கின்றோம். அதனால தான் இந்த முதல் பாடம் என்ன தலைப்பு? நீரின்றி அமையாது உலகு. சரியா? சாதாரணமாக உரைநடை அப்படி பத்தியாக கொடுத்துருப்பாங்க இல்லையா? இந்த பாடம் ஒரு கருத்தரங்கம் மாதிரி, கருத்தரங்க அழைப்புதல், ஒருவருக்கொருவர் கருத்துக்களை வெளிப்படுத்தும் விதமாக கருத்தரங்கமாக இந்த பாடப்பகுதி அமைக்கப்பட்டிருக்கு. சரியா? என்ன சொல்லியிருக்காங்க பாரு. பள்ளி சுற்றுச்சூழல் மன்றத்தின் சார்பில் நடைபெறும் மாணவ கருத்தரங்கம். சரியா? மாணவர்கள் அவர்களுடைய ஒரு கருத்தரங்கம் நடத்துகிற மாதிரி இந்த பாடத்தை அமைத்திருக்காங்க. இதில் என்னது, நம்ம கருத்தரங்கம்னா என்ன, கருத்தரங்கத்தை எப்படி நம்ம பதிவு செய்யலாம் அப்படின்ற ஒரு பகுதியை நமக்கு காட்டியிருக்காங்க. இதில் யார் தலைமை வகிக்கிறான்னா, மாணவர் தலைவியே, மாணவர் வெண்மதிங்கிறவங்க இதுக்கு தலைமை. முன்னிலை யாரையாம்? இவங்கெல்லாம் இந்த கருத்தரங்கம் நடக்கும்போது அதை முன்னிலை நின்று அதை வழிநடத்துபவர் யார்? தமிழாசிரியர் கலைச்செல்வி. சரிங்க? இந்த பகுதியில் கருத்தாளர்களாக 3 பேர். கருத்தாளர்கள் அவங்கவுங்க கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பில் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து சொல்வதாக மாணவர் ஆமினா, மாணவர் முகிலன், மாணவர் மெர்சின்னு 3 பேர் வந்திருக்காங்க. நீர் மேலாண்மைன்ற தலைப்பில் மாணவர் ஆமினா பேச போகிறேன். தமிழ் மக்களும் தண்ணீருங்கிற தலைப்பில் மாணவர் முகிலன் பேச போகிறார். இன்றைய வாழ்வில் தண்ணீர் அப்படிங்கிற தலைப்பில் மாணவர் மெர்சி பேச போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு கருத்தரங்கம் நடக்க போது அனைவரும் வருகன்னு சொல்லி இந்த பாடத்தை ஆரம்பிக்கிறாங்க. சரியா? இப்போது எடுத்தோடனே முதல்ல தலைமை உரை தானே சொல்லணும். தலைமை யார் இங்கே? மாணவர் வெண்மதி. மாணவர் வெண்மதி என்ன சொன்னாங்கன்னா, வான் சிறப்பு என்ற தலைப்பில் 10 குறட்பாக்களை பாடிய வள்ளுவரையும், வான் சிறப்புனானது மழையின் சிறப்பு, அந்த சிறப்பு என்ற தலைப்பில் பாடிய வள்ளுவரையும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடிய இளங்கோவடிகளையும் வணங்கி அந்த தலைவர் வெண்மதி தன் உரையை தொடங்குவதாக இந்த பாடம் அமைக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்கிறாங்க பாரு அவங்க ஆரம்பிக்கும் போது, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் நாள் உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடப்படுகிறது. இயற்கை வழங்கிய அந்த தண்ணீரின் இன்றியமையாமையை குறித்து எல்லோரும் சிந்திக்கவே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நீரின்றி அமையாது உலகம் என்னும் தம் கருத்தை யார் தெளிவாக பதிவு செய்திருக்கா? வள்ளுவர் இல்லைங்க, திருவள்ளுவர். நீரின்றி அமையாது உலகம், நீர் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காதுன்னு வள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் சொல்லியிருக்கார். நீரே மனித வாழ்வின் அடித்தளம் என்பதால்
நம்முடைய முன்னோர்கள் பல்வேறு வகையான நீர்நிலை வடிவங்களை உருவாக்கி இந்த நீரை என்ன பண்ணாங்க, பாதுகாத்தன. ஒவ்வொரு ஆண்டும் பெய்கின்ற மழையின் அளவு கூடுதலாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். ஆனால் மழை வழங்கிய நீரை இத்தகைய நீர்நிலைகளை பாதுகாத்து நமக்கு தருகின்றன. மழை உழவுக்கு உதவுகிறது. விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று மாங்குடி மருதனார் கூறியதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தலைவர் தன் உரையை தொடங்கி முதல் கருத்தாளராக நண்பர் ஆமினா அவர்களை நீர் மேலாண்மைன்ற தலைப்பில் உரை நிகழ்த்த அழைக்கிறார். இப்போது யார் பேசப்போறா? மாணவர் ஆமினா. என்ன தலைப்பு? நீர் மேலாண்மைன்ற தலைப்பில் மாணவர் ஆமினா தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய போகிறாங்க. சரிங்க, இப்போ போகலாமா? இப்போ யார் பேசப்போறா? ஆமினா. நீர் மேலாண்மை. சரியா, அவங்களும் வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. மனித வாழ்வின் அடிப்படை தேவைகள் என்னென்ன சொல்ல பார்க்கலாம். மனித வாழ்வின் அடிப்படை தேவைகள் என்னென்ன? உணவு, உடை, உறைவிடம். இதில் இந்த உணவும் உடையும் வேளாண்மையை ஆதாரமாக கொண்டவை. ஆனால் இந்த வேளாண்மையும் எதை ஆதாரமாக கொண்டது? நீரை அடிப்படையாக கொண்டது. மழை இல்லைன்னா பயிர்கள் வளராது இல்லையா? இந்த வேளாண்மையும் நீரை அடிப்படையாக கொண்டது. மழை நீர், ஆற்று நீர், ஊற்று நீர் இல்லையா? முன்னீர், மழை நீர், ஆற்று நீர், ஊற்று நீர் ஆகியவற்றை சிறிய பெரிய நீர்நிலைகளில் நாம் சேகரிக்க வேண்டும். அதனை மழை வரும்போது விட்டுட்டு எல்லாம் கடலில் போய் கலக்குது இல்லையா? உடனே வெயில் காலத்தில் மே மாதம் தண்ணி இல்லாமல் ரொம்ப அலைகிறோம், தண்ணி குடத்தை தூக்கிட்டு இல்லையா? அப்படி இல்லாமல் சிறிய பெரிய நீர்நிலைகளில் சேகரிக்க வேண்டும். அந்த தண்ணீரை நாம் வேளாண்மைக்கு என்ன பண்ணணும்? பயன்படுத்த வேண்டும் என்பதை தான் நம் முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள். சரியா, ஒவ்வொரு வட்டாரத்தின் நில அமைப்பு, மண்வளம், மக்கள் தொகை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அந்த நீர்நிலைகளை என்ன பண்ணியிருக்காங்க? வடிவமைத்திருக்கிறார்கள். இதில் ஏரிகளும் குளங்களும் பாசனத்திற்கான எளிய வடிவங்களாக பெருமளவில் பயன்பட்டன. ஏரி குளமாக பார்த்துருக்கியா? அடிக்கடி நம்ம பார்ப்போம் இல்லையா? ஏரிகளும் குளங்களும் தான் பாசனத்திற்கான எளிய வடிவங்களாக என்னது பெருமளவில் பயன்பட்டன. மணற்பாங்கான இடத்துல தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு என்ன பேரா? உரை கிணறு என்றும். சரியா, மணற்பாங்கான நிலத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு உரை கிணறு என்றும், மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலைகளுக்கு என்னது? ஊருணி என்றும் பெயர் சூட்டுகிற. மக்கள் குடிக்கின்ற அந்த தண்ணீர் இருக்கின்ற இடத்துக்கு என்ன பேர்? ஊருணி என்றும் பெயர் சூட்டுகின்றன. இந்த தமிழக வரலாற்றிலேயே பல நூற்றாண்டுகளுக்கு முன் கரிகால் சோழ காலத்தில் கட்டப்பட்ட கல்லணை தான் விரிவான பாசன திட்டமாக இருந்துள்ளது. கண்டிப்பாக திருச்சி பக்கம் போகும்போது இதை நீங்கள் பார்க்கலாம் இல்லையா? கரிகாலன் காலத்தில் அவனால் கட்டப்பட்ட அந்த கல்லணை தான் இன்றைக்கு வரைக்கும் ஒரு விரிவான பாசன திட்டமாக இருந்துள்ளது. அந்த கல்லணையின் நீளம் எவ்வளவுனா 1080 அடியாகவும், கல்லணை நீளம் எவ்வளோ? 1080 அடியாகவும், அகலம் 40 முதல் 60 அடியாகவும், உயரம் 15 முதல் 18 அடியாகவும் இருக்கிறது. அது வலுவான கட்டுமான தொழில்நுட்பத்தால் இன்றும் பயன்படுத்துவதோடு, எத்தனை நூற்றாண்டுக்கு முன் கட்டினது இல்லையா? இன்றும் பயன்படுத்துவதோடு நமது வரலாற்றுக்கும் பெருமைக்கும் சான்றாக இந்த கல்லணை நிலைத்து நிற்கின்றது. திருவள்ளுவர் உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என்னும் சங்கப்பாடல் நீரின் இன்றியமையாமையை எடுத்துரைக்கின்றது. இவ்வாறு தமிழர்கள் தண்ணீரின் தேவையை நன்றாக புரிந்து கொண்டு நீர் மேலாண்மையை அறிவியல் நோக்கில் கட்டமைத்துள்ளன. அவற்றை இன்றைய கால சூழலுக்கு ஏற்ப வளப்படுத்துவது நம் அனைவரின் கடமைன்னு சொல்லி நன்றி சொல்லி ஆமினா விடைபெறுகிறார்கள். எவ்வளோ நேரம் மாணவர் ஆமினா என்னென்ற தலைப்பில் பேசினாங்க? நீர் மேலாண்மைங்கிற தலைப்பில் பேசினாங்க. இப்போ உடனே அரங்க தலைவர் அவரை பாராட்டி அடுத்தது கலந்துரையாடல். இப்போ ஒரு கருத்தரங்கம்னாலே அவங்க பேசுனதை வச்சு அதுக்கு ஒரு கலந்துரையாடல் நடக்கும் இல்லையா? அந்த கலந்துரையாடலை இங்கே கொடுக்கல, ஆனால் கலந்துரையாடல் நடத்தணும். ஒரு கருத்தரங்கம்னாலே கலந்துரையாடல் இருக்குன்றதுனால அதை ஒன்று கொடுத்துருக்காங்க. கலந்துரையாடல் பண்ணின பிறகு இப்போ அடுத்த தலைப்பிற்கு நம்ம போக போகிறோம். தமிழ் மக்களும் தண்ணீரும். என்ன தலைப்பு? தமிழ் மக்களும் தண்ணீரும்ன்ற தலைப்பில் நண்பர் முகிலன்
தமது கருத்துரையை முன்வைக்க வருமாறு தலைவர் அடுத்து அழைக்கிறார். இப்போ முகிலன் பேச போகிறாரு. என்ன பேச போகிறாரு? தமிழ் மக்களும் தண்ணீரும். சரியா? அவர் வணக்கம் சொல்லி தன்னுடைய உரையை தொடங்குகிறார். நாம் வாழும் தமிழ்நாடு எனது வெப்பமண்டல பகுதியில் உள்ளது. எனவே நீர் சார்ந்த தன்னுணர்ச்சி தமிழக மக்களுக்கு எனது மிகுதி. தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே. கேட்டிருக்கேன் அடிக்கடி. தாயை பழித்தாலும் எதை பழிக்கக்கூடாது? தாயை பழிக்கவே கூடாது இல்லையா? ஆனால் தாயை பழித்தா கூட தண்ணீரை பழிக்காதே என்பது ஒரு சொல் வழக்கு. அதே மாதிரி இந்த தமிழ் மரபில் நீரும் நீராடலும் இல்லையா? காத்தால எழுந்தோடனே குளிக்கணும்னு நினைப்போம். அதே மாதிரி நீராடலில் நீர் யார் வந்தாலும் வீட்டுக்கு வந்தாலும் உடனே என்ன கொடுப்போம்? தண்ணி கொடுத்து அவர்களை உபசரிக்கணும் இல்லையா? அந்த நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன. சரிங்க. அடுத்தது குளித்தல். நம்ம காத்தால் தண்ணி குளித்தாதான் அடுத்த வேலையை ஆரம்பிப்போம் இல்லையா? அந்த குளித்தல் என்ற சொல்லுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? குளித்தல் என்ற சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது என்னது அழுக்கு நீக்குதல் என்று சொல்லுவோம். ஆனால் அது பொருள் அல்ல. சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை, சரியா, நம்ம உடம்பு ஹீட் ஆகிடும் இல்லையா? அந்த வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் என்பதே அதன் பொருள். குளித்தல் என்பதற்கு என்னது? உடலை குளிர வைத்தல் என்பதே அதன் பொருளாகும். குளிர்த்தல் என்பதே குளித்தல் என்று ஆயிற்று. குளிர்த்தல் என்பதே என்னவா? குளித்தல் என்று ஆயிற்று என்பது அவருடைய என்னது விளக்கம். குள்ள குளிர குடைந்து நீராடி என்கிறார் ஆண்டாள். திருப்பாவை சொல்லும்போது என்னது? குள்ள குளிர குடைந்து நீராடி என்கிறார் யாரு? ஆண்டாள். இந்த கோவிலுக்கெல்லாம் போனால் கூட திருமஞ்சனம் நடக்கும், பார்த்துருக்கியா? தெய்வ சிலைகளை குளிர்க்க, அதாவது அதை குளிர்விக்க வைப்பதை திருமஞ்சனம் ஆடல் என்று கூறுவர். சிற்றிலக்கியமாகி இந்த பிள்ளை தமிழில் கூட நீராடல் பருவம்ன்ற ஒரு பருவம் உண்டு. நாட்டுப்புற தெய்வ கோவில்களில் சாமியாடிகளுக்கு கூட மஞ்சள் நீர் கொடுத்து அருந்த செய்வதும் நீராட்டுவதும் தற்பொழுதும் என்னது நடைமுறையில் உள்ளன. அதே மாதிரி திருமணமான பின் கடலாடுதல் என்ற வழக்கமும் தமிழகத்தில் நிலவுகிறது. அதே மாதிரி இறப்பு சடங்கிலும் உடலை நீராட்டுவதற்காக நீர்மாலை எடுத்து வருதல் என்பதும் நடைமுறையில் உள்ளது. அம்மை நோயெல்லாம் போட்டால் உடனே என்ன பண்ணுவாங்க? அம்மை நோய் கண்டவர்கள் குணமடைந்த பின் தலைக்கு தண்ணீர் ஊற்றியாகி விட்டதா இல்லையா? குளிச்சதை தலைக்கு தண்ணீர் ஊற்றினா அந்த ஹீட்டெல்லாம் குறையும், அந்த வெப்பம் குறையுங்கிறதுக்காக தலைக்கு தண்ணீர் ஊற்றியாகி விட்டா என்று கேட்பதும் வழக்கம். அதே மாதிரி அதிகாலையில் விவசாய நிலத்திற்கு உழைக்க செல்வோம் நீராகாரம் குடிப்பார்கள். கேட்டிருக்கேன். இப்போலாம் நமக்கு உடனே குடித்தா சளி பிடிக்கும், ஜுரம் வரும்னு. ஆனால் அதனால தான் நீராகாரம் தான் குடிப்பார்கள். அதே மாதிரி வீட்டிற்கு வரும் விருந்தினருக்கு அன்பான வரவேற்பின் அடையாளமாக என்ன கொடுக்கப்படுகிறது? நீரே முதல்ல தண்ணி கொடு, வந்தவங்களுக்கு முதல்ல என்ன தண்ணி கொடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நீரே வழங்கப்படுகிறது. இவ்வாறு தமிழக மக்களின் குடும்பம் தொடங்கி சமூகம் வரை அனைத்திலும் தண்ணீர் முக்கிய பங்காற்றுகிறது அப்படின்னு சொல்லி முகிலன் தன்னுடைய உரையை முடிக்கின்றார். இவ்வளோ நேரம் முகிலன் என்ன தலைப்பில் பேசினாரு? தமிழ் மக்களும் தண்ணீரும். முகிலன் என்ன பேசினாரு? தமிழ் மக்களும் தண்ணீருங்கிற தலைப்பில் பேசினார். சரியா? இப்போது அடுத்த உடனே அரங்க தலைவர் அவரை வாழ்த்தி, முகிலனை வாழ்த்தி பாராட்டி ஒரு கலந்துரையாடல் செய்த பிறகு அடுத்து இன்றைய வாழ்வில் தண்ணீர் என்ன தலைப்பு? இன்றைய வாழ்வில் தண்ணீருங்கிற தலைப்பில் மாணவி மெர்சி அவர்களை உரையாற்ற அழைக்கிறார். சரியா? இப்போ மாணவி மெர்சி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் கூறி இவங்களும் உரையை ஆரம்பிக்கிறாங்க. அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்தோங்கி இன்றைய வாழ்வில் தண்ணீரின் நிலை குறித்து ஆய்வு செய்ய வேண்டியது இன்றியமையாதது. சரியா? உலகம் முழுவதும் தண்ணீர் பஞ்சம் உருவாக தொடங்கிவிட்டது. வேற எங்கேயும் வேண்டாம், நம்மளே வீட்டில் பார்க்குறோம் இல்லையா? தண்ணியில் தண்ணீர் பஞ்சம் உலகம். நம்ம வீட்டில் அப்படின்னா உலகமே அப்படி தான் இருக்குது இன்றைக்கி. அமெரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான், சீனா ஆகிய நாடுகளிலும் நிலத்தடி நீர்வளம் என்னவாகுது? குறைந்து வருகின்றது. குறிப்பாக நமது நாட்டில் ராஜஸ்தான் மாநிலத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பே 700 அடி வரை ஆழ்குழாய்கள் இறக்கியும் நீர் கிடைக்கவில்லை. சிறு நகரங்களிலும் கூட நிலத்தடி நீர் என்னவாகிறது? நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை மக்களுக்கு பெரும் வாழ்வியல் நெருக்கடியாக மாறியுள்ளது. அதனால தான் உலக சுகாதார நிறுவனம் உலகம் விரைவில் குடிநீருக்கான கடும் சிக்கலை
எதிர்கொள்ளும் என எச்சரிக்கின்றது. இவற்றிலிருந்தெல்லாம் நம்ம நாட்டை, உலகை காப்பாற்ற வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய பொறுப்பு. குடிநீரை விலை கொடுத்து வாங்கும் அவலம் தொடர் நிலையை மாற்றியமைக்க திட்டமிட வேண்டியது உடனடி தேவையாக இருக்கிறது. ஆண்டுதோறும் பெய்கின்ற மழை பொழிவினை, மழை பெய்யாமல் இல்லை, ஆனால் நம்ம தண்ணீரை தேக்கி வைக்கிறது இல்லை இல்லையா? அந்த மழை பொழிவை ஆக்க நிலையில் பயன்படுத்தும் செயல் திட்டத்தை நாம் உடனடியாக என்ன பண்ணணும்? உருவாக்க வேண்டும். அறிவியல் அணுகுமுறையில் மழை நீரை தேக்கி வைத்து பாசனத்திற்கு பயன்படுத்த ஊர்தோறும் ஏரிகளை எல்லாம் உருவாக்கின நம் முன்னோர். அவற்றை தூர்வாரி முறையாக பராமரிப்பு பணிகளை செய்தல் வேண்டும். இதை ஒரு மக்கள் இயக்கமாக மழை காலத்திற்கு முன்பே, மழை நேரத்தில் தண்ணியெல்லாம் வீணாக போன பிறகு அப்புறம் செய்யணும், அறிவில்லாததனம் இல்லையா? ஒரு மக்கள் இயக்கமாக மழை காலத்திற்கு முன்பே நாம் செய்ய வேண்டும். இயற்கை நமக்கு தரும் தண்ணீர் கொடையை திட்டமிட்டு பயன்படுத்துவதே நீர் சிக்கலை எதிர்கொள்ளும் எனது சிறந்த வழி அப்படின்னு சொல்லி இப்போ அவர் தன்னுடைய உரையை முடிக்கின்றார். யார்? மெர்சி தன்னுடைய உரையை முடிக்கின்றார். இப்போது 3 பேர் கருத்தாளர்கள் பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க? மாணவர் ஆமினா என்ன சொல்கிறாங்க? நீர் மேலாண்மைன்ற தலைப்பில் சொன்னாங்க. மாணவர் முகிலன் தமிழ் மக்களும் தண்ணீருங்கிற தலைப்பில் சொன்னாங்க. மாணவர் மெர்சி இன்றைய வாழ்வில் தண்ணீருங்கிற தலைப்பில் பேசினாங்க. இப்போ அரங்கத்தலைவன் ஆரம்பித்து வச்சா முடிக்க போகிறார். மெர்சியை பாராட்டி இந்த நடப்பு வாழ்க்கையில் உள்ள தண்ணீர் சிக்கலை சான்றுகளுடன் யார் கூட நான் மெர்சி சொன்னாங்க இல்லையா, அவர்களை பாராட்டி 3 கருத்தாளர்களின் கருத்துக்களையும் இன்றைய சமூக சூழ்நிலைகளையும் இணைத்து சிந்திக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமைன்னு இப்போ அரங்க தலைவர் சொல்கிறார். உலகின் பல்லுயிர் பாதுகாப்பிற்கு அடிப்படை தேவையாக உள்ள தண்ணீரை பாதுகாத்து பயன்படுத்த வேண்டும். நமது முன்னோர்கள் கண்டுணர்ந்த மரபார்ந்த அணுகுமுறைகளை பின்பற்ற வேண்டும். குளம், ஏரி, கால்வாய், கிணறு போன்ற நீர்நிலைகளின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை நாம் மக்களிடம் உருவாக்குதல் வேண்டும். பணம் கொடுத்தால் உணவை விலைக்கு வாங்கிவிடலாம். மேலும் மேலோட்டமான இந்த கருத்தை நாம் இன்று மாற்றிக்கொள்வோம். உணவு உற்பத்திக்கு அடிப்படை என்னது? நீரே. உணவு உற்பத்திக்கு அடிப்படை நீரே சொல்லுவாங்க இல்லையா? உழவன் சேற்றில் கை வைக்காவிட்டால் நாம் சோற்றில் கை வைக்க முடியாது. அவன் சேத்துல கை வைக்கணும்னா, கால் வைக்கணும்னா என்ன வேணும்? தண்ணீர் தேவை. எனவே நீரே உணவாகவும் இருக்கின்றது. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை என்று திருவள்ளுவர் கூறியுள்ளதை கருத்தில் கொண்டு செயல்படுவோம். அடுத்த உலகப்போர் ஒன்று உருவானால் அது தண்ணீருக்குத்தாக தான் உருவாகும் என்ற நிலைமைக்கு நாம் முடிவுரை எழுதுவோம் அப்படின்னு சொல்லி அரங்க தலைவர் இந்த கருத்தரங்கத்தை முடித்து வைப்பதாக இந்த பாடம் அழகாக சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. சரியா? எனவே மாணவியரே, நீங்களும் நம்முடைய எதிர்கால சந்ததியினரின் நலத்தை கருத்தில் கொண்டு நீரின் இன்றியமையாமையை உணர்ந்து மழை நீரை சேகரித்து மண் வளத்தை காத்து இந்த உலகத்திற்கு ஒரு துணையாயிருப்போம். நன்றி.